அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 2026 மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இன்று மதியம் 12:10 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதன் பிறகு ராகு நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். இன்று 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. இன்று சூரியன் உச்ச பலத்துடன் இருக்கின்றார். குரு, சனி, ராகு ஆகிய மகா கிரகங்கள் நட்பு பலத்துடன் உங்களுக்கு நன்மை எல்லாம் அள்ளித்தர காத்திருக்கின்றார். மனதைரியத்தோடு இன்றைய பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. மேஷ லக்ன நேயர்களே, இன்று சூரியன் உங்களுக்கு அபாரமான ஆற்றலையும் புதிய தெளிவையும் தருவார். ராகு மற்றும் சனி இணைந்து உங்கள் முயற்சிகளில் இருந்த தடைகளை உடைத்தெறிவார். மனதில் எதற்கும் அஞ்சாதீர்கள். இன்று நீங்கள் நினைத்தது நடக்கும். அனுமன் சாலியா பாராயணம் செய்யுங்கள், பயம் நீங்கும் நண்பர்களே. ரிஷபலக்ன நேயர்களே, இன்று சுக்கிரன் மற்றும் புதன் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் பணதாரையும் தேடித் தருவார்கள். குரு பகவான் உங்கள் லாபங்களை இரட்டிப்பாக்க வழி செய்வார். பொறுமை உடையோர் புவியாழ்வார். இன்று நிதானமாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகின்றீர்கள். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மிதுன லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் கோடி புண்ணியம் தேடி வரும் நண்பர்களே. சந்திரன் உங்கள் தைரியத்தை கூட்டி புதிய மனிதர்கள் நட்பால் ஆதாயம் தருவார். வெற்றி உங்கள் வாசலில் வந்து நிற்கும். தயக்கமின்றி முன்னேறுங்கள். பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் பருகுங்கள், நன்றாக இருப்பீர்கள். கடக லக்ன நேயர்களே, இன்று சனி மற்றும் ராகு உங்கள் பாக்கியங்களை உயர்த்தி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார்கள். செவ்வாய் உச்சம் பெற்று உங்களுக்கு பணியிடத்தில் பெரும் மதிப்பை பெற்றுத் தருவார். இழப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களுக்கு அதைவிட சிறந்ததை தரப்புகின்றார் என்பதை உணர்ந்து நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்பீர்கள். சிம்ம லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சூரியன் உச்சம் பெற்று மேச அம்சத்தில் இருப்பதால் இன்று நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் ராஜதந்திரமாக இருக்கும். ராகு உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுப்பார். இருளை கண்டு அஞ்சாதீர்கள். நீங்கள் ஒரு ஒளிமிக்க சூரியனாக இன்று ஜொலிப்பீர்கள். ஆதித்ய ஹிருதயம் வாசியுங்கள், வெற்றி நிச்சயம். கன்னியா லக்ன நேயர்களே, இன்று குரு மற்றும் புதன் இணைந்து உங்கள் அறிவாற்றலை உயர்த்தி சிக்கலான காரியங்களையும் எளிதில் முடிக்க வைப்பார். சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அமைதியை தருவார். கஷ்டங்கள் ஒரு மேகமூட்டம் போன்றது. அது இன்று விலகி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும். பெருமாள் கோவிலுக்கு சென்று பச்சை பயிர் தானம் செய்யுங்கள். துலாம் லக்ன நேயர்களே, இன்று சந்திரன் மற்றும் சுக்கிரன் இணைந்து உங்களுக்கு வசீகரத்தையும் மகிழ்ச்சியான செய்தியும் தர இருக்கின்றார்கள். ராகு பகவான் பழைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். இன்று ஒரு புதிய தொடக்கம் அமையப் போகிறது. நம்பிக்கையுடன் காலடி எடுத்து வையுங்கள். துர்க்கையம்மனுக்கு எழுத்தபடி தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். விருச்சிக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று ராகு நட்பு பலத்தோடு இருப்பதால் இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். சந்திரன் உங்களுக்கு பணமழையை தரப்போகிறார். எதிர்ப்புகளை கண்டு பெறலாதீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளராக இன்று மகனும் பெறுவீர்கள். முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். தனுசு லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்ப்பது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பையும் மேன்மையும் தரும். சூரியன் உச்சம் பெற்று உங்கள் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பல மடங்கு உயர்த்துவார். நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் நண்பர்களே. இன்று உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர லக்ன நேயர்களே, இன்று செவ்வாய் உங்கள் லக்னத்தில் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு ஈடு இணைத்த மன உறுதியை கொடுக்கும். சனி பகவான் நட்பு பலத்துடன் உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்துவார். உழைப்புக்கு என்றும் தோல்வி இல்லை. இன்று உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். கும்ப லக்ன நேயர்களே, இன்று ராகு மற்றும் சூரியன் இணைந்து உங்கள் செல்வாக்கை உலகறைய செய்வார்கள். குரு பகவான் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சியை தேடி தருவார். மனக்கவலைகளை தூக்கி எறியுங்கள். மக்கள் மகிழ்ச்சி ஊற்று உங்கள் இதயத்தில் இன்று பொங்கும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாட்டி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம் நண்பர்களே. மீன லக்ன நேயர்களே, இன்று சுக்கிரன் புதன் மற்றும் சனி இணைந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகமான நாளை கொடுக்க போகிறார்கள்.
சந்திரன் உங்களுக்கு தொழில் மற்றும் குடும்பத்தில் இணக்கமான சூழலை தருவார். நீங்கள் ஒரு சாதனையாளர் என்பதை இன்று உலகுக்கு நிரூபிப்பீர்கள். குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்றாக இருப்போம். அன்பான நேயர்களே, விதி என்பது நாம் எழுதுவது அல்ல. ஆனால் மதி கொண்டு செயல்பட்டால் விதியை வெல்லலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் தரட்டும். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். வாழ்க. இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.